திருமணமாகி 30 ஆண்டுக்கு மேலே சேர்ந்து வாழ்ந்த தம்பதியருக்கான போட்டி நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு விலை உயர்ந்த கார் பரிசு அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு 200-300 தம்பதியருக்கு மேலே கலந்துருப்பாங்க. அதில் ஒரு தம்பதியர் என்ன பண்ணாங்க, அந்த நிகழ்ச்சிக்கு உள்ளே வரும்போதே சண்டையோடையே வராங்க. இப்போ மனைவி கணவன்கிட்ட கேட்குறா, நம்ம 30-35 வருஷம் என்னத்தை வாழ்ந்து கழிச்சிட்டோன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு என்ன கூட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி சண்டையோடையே உள்ளே வந்தாங்க. இப்போ நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ நிகழ்ச்சி எப்படி ஆரம்பித்தாங்கன்னா, கணவனுக்கு தனியாக கொஸ்டினும் மனைவிக்கு தனியாக கொஸ்டினும் கேட்டாங்க. கிட்டத்தட்ட அங்கே வந்திருந்தவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நெருக்கமாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதில் ஒரு கணவன் மனைவி மட்டும், கணவன் என்ன சொல்கிறோன்னா அதே மனைவி சொன்னால், மனைவி என்ன சொல்கிறோன்னா கணவன் அதே பதில் சொன்னால், அவங்க 2 பேருக்குள்ளே அந்த அளவுக்கு ஒற்றுமையாக பரஸ்பர ஒற்றுமையாக பதில் இருந்துச்சு. அவங்களுக்கு அங்கே கிடைச்ச மதிப்பெண் எவ்வளோன்னா 100க்கு 100. அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, இவங்க தான் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்திருக்காங்க, இவங்களுக்கு தான் பரிசு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த நிகழ்ச்சியோட நிறைவில் பரிசு கொடுக்க போகிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்தவங்க ஒருத்தவங்க தான் அவங்கள ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாங்க. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியிலே வந்திருந்தவங்களே 0 மதிப்பெண் எடுத்தவங்களையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அந்த 0 மதிப்பெண் எடுத்தவங்க வேறு யாரும் இல்லை, அந்த நிகழ்ச்சிக்கு உள்ளே வரும்போது சண்டை போட்டுக்கிட்டே வந்தாங்களே கணவன் மனைவி, அவங்க தான் அந்த 0 மதிப்பெண் எடுத்திருந்தாங்க. இப்போ அந்த நடுவர் என்ன பண்ணுறாரு, அந்த 0 மதிப்பெண் எடுத்தாங்களே அவங்ககிட்ட கேட்குறாரு. என்ன கேட்டாருன்னா, அம்மா உங்களுக்கு திருமணமாகி எத்தனை ஆண்டு ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்போ அதுக்கு அந்த பெண் சொல்கிறா, எங்களுக்கு திருமணமாகி 37 வருஷம் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இதை கேட்டோன்னே அரங்கத்தில் சுற்றி இருக்கவங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கா அந்த கணவன் மணிக்கா ரொம்ப வேதனையாக போச்சு, அழுக வந்துருச்சு. இப்போ நடுவர் மறுபடியும் கேட்குறாரு, அம்மா உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, எனக்கு 5 பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், மறுபடியும் நடுவர் கேட்குறாரு, உங்கள் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா இல்லை லவ் மேரேஜா அப்படின்னு சொல்லி கேட்டார். எங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தாங்க சொல்லி சொன்னால், இப்போ நடுவர் என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு முதல் பரிசான கார் சாவி எடுத்தாந்து அந்த 0 மதிப்பெண் வாங்கினாங்களே அந்த தம்பதியிட்ட கொடுத்தாரு. அந்த கார் சாவி அந்த 0 மதிப்பெண் வாங்கின தம்பதியிட்ட கொடுத்தோன்னே அங்கே அரங்கத்தில் சுற்றி இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக போச்சு. இப்போ அந்த கார் சாவியை அந்த 0 மதிப்பெண் வாங்கின தம்பதியிட்ட கொடுத்துட்டு இப்போ அந்த நடுவர் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, அதாவது 100க்கு 100 மதிப்பெண் வாங்கி அந்த தம்பதியர் 30-40 வருஷம் வாழ்கிறாங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவங்கள பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்குள்ள, அதனால் அவங்க ஒத்துமையாக வாழ்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் 30-37 வருஷம் இவங்க எந்தவித புரிதலுமே இல்லாமல் 37 வருஷம் வாழ்ந்துருக்காங்கன்னா இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா, இதுவும் ஒரு வகையான அன்பு காதல் தான் அப்படின்னு சொன்னார் நடுவர். இதை கேட்டோன்னே அந்த அரங்கத்தில் சுற்றி இருக்கவங்க எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டினாங்க.